பார்க்க பாவமா தாங்க இருக்கு. இருந்தாலும் இது தேவைதான். ஈஸ்வரி ஜெயிலுக்கு போறத பாக்குற பாகியலட்சுமி சீரியல் ரசிகர்களோட மைண்ட் வாய்ஸ் இதுதாங்க இருக்கும். கோர்ட்ல ஈஸ்வரி பாட்டிய ஆஜர் பண்ண ஈஸ்வரி நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா ராதிகா பாத்தீங்கன்னா இவங்க தான் என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சாட்சி சொல்லிடுறாங்க. ராதிகா கூட பரவாயில்ல, கோபியும் பாத்தீங்கன்னா என் அம்மா குழந்தை வேணாம்னு தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு ஈஸ்வரிக்கு எதிராக சாட்சி சொன்னதுதான் பாக்யா உட்பட எல்லாரையுமே வந்து செம அதிர்ச்சி அடைய வச்சிருது. இதை கேட்கிற ஜட்ஜ் பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டிய 15 நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கு விசாரிங்க அப்படின்ற மாதிரியும் தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. இதை கேட்டு மனசுடைஞ்சு போற ஈஸ்வரி பாட்டி நிரந்தரமா ஜெயிலையே இருந்துருவேனா பாக்யா அப்படின்ற மாதிரி பாக்யாவை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இப்பதான் பாக்யா அவங்க கண்ணுக்கு தெரியுதோ நல்லா வேணும் உங்களுக்கு. ஆனா கோபி ரொம்பவே ஒஸ்ட்டுங்க. அம்மா அப்படின்ற ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் கோபி ஏதோ கொஞ்சம் உண்மையா இருந்தாரு. இப்ப அதுவும் போச்சு. அம்மா ராதிகா, கமலா மாதிரி ஒரு அம்மாவை நீ கூட வச்சு இருக்கிற வர 2 கல்யாணம் என்ன 200 கல்யாணம் பண்ணாலும் உன் புருஷன் கூட உன்னால நிம்மதியா வாழ முடியாது. சோ சீக்கிரம் உங்க அம்மாவை வீட்டுக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிடுங்க. இனி கோபியோட நிலைமை என்ன? ராதிகா கோபியை ஏத்துக்குவாங்களா? ஏன் பசங்கன்னு சொல்ற செழியன்ல ஆரம்பிச்சு இனியா வர இனி கோபி கிட்ட எப்படி நடந்துக்க போறாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற செய்திகளுக்கு தமிழ் மியூட் பிளஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.